துலாம் ராசிக்கு தொழில் ஸ்தானத்துல குரு யோகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரிஷப ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு. அங்க குரு வராருன்னா நம்மளுடைய முயற்சிக்கு பலன் கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. அத 3 மடங்கு முயற்சி பண்ற மாதிரி இருக்கும். ஜென்ம குரு கடக ராசிக்கு தேவையில்லாத சிந்தனைகளை கொடுக்கும். ஓவர் திங்கிங். இந்த டைம்ல இவங்க ப்ரெடிக்ஷனே பண்ண முடியாது. துளாராசிக்கு இப்ப 10ஆம் இடத்துல குரு வந்திருக்கார். அப்ப 10ல குரு வந்தா என்ன சொல்லுவாங்க? பதவி பறி போகும். இல்ல, இதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு. இது சுகர்ம யோகம்னு பேரு. ஆனா இது உண்மையா? உண்மை அது இல்ல. குரு பெயர்ச்சி 12 வருடத்துக்கு அப்புறம் குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடக ராசிக்கு உச்ச வீட்டுக்கு பயிற்சியா இருக்காரு. மெயினா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, குரு பார்க்க கொடுப்பார், நிற்க கெடுப்பார். சில ஸ்தானங்கள்ல குரு வரும்போது எதெல்லாம் யோகமா இருந்துச்சோ அதெல்லாம் அப்படியே கீழே இறக்கி கொண்டு வரும். துலாம் ராசிக்கு தொழில் ஸ்தானத்துல குரு யோகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஈசனார் உருவத்திலே இறந்துண்டதும் தீதிலாதொரு 3லே துரியோதனன் படை மாண்டதும் ஜென்ம ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் இப்படின்னு ஜோதிட கவிகள் இருக்கு. நீங்க எந்த புக்குலையும் தேட வேண்டாம். சாதாரணமா பஞ்சாங்கத்திலேயே இந்த வாக்கியங்களை கொடுத்துருப்பாங்க. சிவனே தன்னுடைய பதவியை விட்டு இறந்து உண்டது இந்த காலம். 10ல குரு வந்தது. அப்ப துலாம் ராசிக்கு நம்ம கிட்ட தொழில் கத்துக்கிட்டவங்க நம்மளுக்கு ஆப்போசிட்லயே போய் கடை போடுவாங்க. போட்டி, பொறாம, வஞ்சக எண்ணங்கள் அதிகமா இருக்கும். முக்கியமா நம்பிக்கை துரோகங்களை அதிகமா சந்திப்பாங்க. துலாம் ராசிக்கு தொழில திடீர் எதிர்பாராத மாற்றங்கள் இருக்கும். இப்படியெல்லாமும் தொழில நெருக்கடிகள் வருமா அப்படிங்கிற அளவுக்கு மாறும். அடிமை தொழில இருக்கிறவங்களுக்கு வேலை இழப்புகளுக்கும் வாய்ப்பு கொடுக்கும். அதே போல ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்துல குரு. முக்கியமா 3ஆம் இடங்கிறது சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம்னு சொல்றோம். அங்க குரு வராருன்னா நம்மளுடைய முயற்சிக்கு பலன் கண்டிப்பா கொடுக்க மாட்டார். இப்ப நம்ம எதெல்லாம் முயற்சி பண்றோமோ அத 3 மடங்கு முயற்சி பண்ற மாதிரி இருக்கும். சகோதர வகையில துன்பங்களும் துயரங்களும் சண்டை சச்சரவுகளும் அதிகமா இருக்கும். இந்த காலகட்டத்துல ரிஷபராசிக்காரங்க எந்த ஒரு காரியங்களையும் அவசர முடிவுகளுக்குள்ள போவே கூடாது. அதே போல ஜென்ம குரு கடகராசிக்கு தேவையில்லாத சிந்தனைகளை கொடுக்கும். ஓவர் திங்கிங். இந்த டைம்ல இவங்க ப்ரெடிக்ஷனே பண்ண முடியாது. இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி நினைச்சு குழப்பவாதிகளா இருப்பாங்க. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற விஷயங்களும் இவங்களுக்கு சில நேரங்கள்ல ஏமாற்றங்களை கொடுக்கும். அப்ப இந்த கடகராசிக்காரங்க இந்த டைம்ல மத்தவங்க ஆலோசனையும் கேட்டு நடந்துக்கணும். இப்ப இந்த யூடியூப் காணொளிகள்ல ஜாக்பாட், விபரீத யோகம் இப்படி சொல்ற விஷயங்களை நம்பி கடகம், ரிஷபம், துலாம் இந்த ராசிக்காரங்க